இன்றைய சிந்தனை. இன்றைய நாள் எமது யாழ்ப்பாண கலாச்சாரத்திலே மிக உன்னதமான முக்கியமான ஒரு மரபாக இருக்கின்றது கந்தபுராணம். இந்த கந்தபுராண படலம் என்பது பல விடயங்களை பொக்கிஷமாக தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு இதிகாசம். இதை பாராயணம் செய்வது எமது யாழ்ப்பாண ஆலயங்கள் எல்லா ஆலயங்களும் பெரும்பாலும் ஆலயங்களிலே 41 நாட்கள் 48 நாட்கள் என்ற கணக்கிலே இந்த கந்தபுராணத்தை படித்து அதற்குரிய பாட்டுக்குரிய விளக்கங்களை சொல்லி கந்தபுராண படலம் என்கின்ற நடைமுறை இன்று வரை யாழ்ப்பாண ஆலயங்களில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. யாழ்ப்பாண கலாச்சாரத்தின் முக்கிய அம்சமாக இந்த கந்தபுராணம் விளங்குகின்றது. கந்தபுராண படல மரபு என்பது மிக அற்புதமானது. அதை பாராயணம் படிக்கின்ற போதெல்லாம் பல விடயங்களை நாங்கள் ஆழ்ந்து அனுபவித்து தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு அமைகின்றது. இந்த கந்தபுராணத்திலே பல புராணங்களுடைய விடயங்கள் எல்லாம் அதுக்குள்ளே தொகுக்கப்படுகின்றது. மிக அழகாக மிக தெளிவாக அந்த கந்தனுடைய வரலாறையும் சூரபன்மனுடைய போரையும் அழகாக செம்மையாக சொல்லப்பட்டிருந்தாலும் அதிலே வேறு புராணங்களுடைய கதைகள் கூட அங்கே மிக அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இத்தனை சிறப்பும் மேன்மையும் கொண்ட அந்த கந்த புராணம் அதை தந்த அந்த மகா பெரியவர் கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய குருபூஜை தினம் இன்று. நாங்கள் எல்லோரும் அவரை மனதார நினைத்து கொள்ள வேண்டும். ஒரு மிகச்சிறந்த சிவாச்சாரிய குலத்திலே உதித்த அவர் இந்த கந்த புராணத்தை மிக அழகாக மிக மேன்மையாக எல்லோருடைய உள்ளங்களையும் தெளிவுபடுத்தி அந்த தெளிவினுள்ளே நல்ல ஞானம் வரக்கூடிய தன்மைகளை கொடுத்து இந்த புராணத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த கந்தபுராண படலத்தின் சிறப்பு அதை எங்களுக்கெல்லாம் தெளிவுபடுத்தி நிற்கின்றது. அப்பேற்பட்ட மேன்மையான ஒரு மகானுடைய நினைவு நாளை நாங்கள் நினைந்து கொள்வதிலே பெருமையும் பெருமிதமும் கொள்ள வேண்டும். எங்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கின்ற அந்த பெரியவர்களுடைய அந்த புராணங்கள் இதிகாசங்கள் அதனுடைய தொடர் பாராயணங்கள் எங்களுடைய நாட்டுக்கும் எங்களுடைய மக்களுக்கும் நல்லனவற்றை இன்றும் வழங்கி கொண்டிருக்கின்றன. அவற்றை பாராயணம் செய்கின்ற பொழுதெல்லாம் பல தீய சக்திகள் நம்மை விட்டு நீங்கி விடுகின்றன. பல ஆகர்ஷணங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகின்றன. இது அனுபவித்தவர்களுக்கு தெரியும், அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும். எனவே அந்த மாபெரும் புராணமான கந்த புராணத்தை தந்த கச்சியப்ப சிவாச்சாரியாரை போற்றி நாங்களும் பணிவோம். அவருடைய நினைவை மனதிலே கொண்டு மகிழ்வோம். நன்றி. இலங்கையில் அதிகமாக மின்சாரத்தை சேமிக்கும் LG குளிர்சாதன பெட்டி நாடளாவிய அபார்ஸ் மற்றும் பை அபார்ஸிடமிருந்து